அப்பா எப்பா எப்பா குடுமையை கழட்டிட்டீங்க? இந்த குடுமையும் வேணாம், இந்த கிராமமும் வேணாம். இந்த குடுமி வச்ச நாள்ல இருந்து குடும்பமும் அர்த்தம் உள்ள, கோர்ட்டுக்கும் போக முடியல. இந்த நேரம் பார்த்து உங்க அம்மா வேற இங்க வந்து தங்கி இருக்கிறான். டேய், என்ன ஆள விட்டா போதும், நான் போறேன். எப்பா 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 காரியம் கைகூடுற நேரத்துல வேணாம்ப்பா. எப்பா ஏண்டா உனக்கு சம்சாரம் வேணும்ன்றதுக்காக என் சம்சாரத்துக்கிட்டே என்ன அடி வாங்கி சாக சொல்றியா? இன்னைக்கு நேத்து அடி வாங்குற, எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. அதெல்லாம் முடியாது. நேரா உங்க அம்மா கிட்ட போய் நடந்தது சொல்லிடுவோம். அடே, அவன் கண்ணைக்கு அவருக்கு முன்னால கால்ல விழுந்துருவோம்டா. அப்பா, உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? இப்பதான் பண்ணையாருக்கு அம்மாவுக்கு நிலத்தகராறு வந்திருக்கு. அம்மா சவால் விட்டுருக்காங்க. அந்த சவால நம்ம ஜெயிச்சு கட்ட வேண்டாமா? நீ எல்லாம் ஒரு புருஷன், ஒரு லாயர். வெக்கமா இல்ல? நான் மட்டும் சந்தோஷமா இருக்கேன். எனக்கு எத்தனை தடவை அடிச்சிருக்கும். ஒரு தடவை சொல்லிச்சிருப்பா. மகனே, இன்னைக்கு ராத்திரி முழுக்க சொரி. யாரு தலைய? உன் தலையதான். என்னால நீ கெட்ட, நான் கெட்ட. என்னால நீ கெட்ட, என்னால நான் கெட்ட, என்னால நீ கெட்ட. வேலை செய்யும் போது என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதானே, என்னையே பேசி கிடக்கீங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா ஸ்டாரிங்ல இருந்து பார்மல கூட்டு வந்து எழுதுவேன். ஜாக்கிரதை, பி கேர்ஃபுல். என்னையா இங்கிலீஷ்ல பேசிக்கிட்ட? தமிழ்நாட்டுல இங்கிலீஷ்ல பேசினா தாமா பயப்படுவாங்க. உனக்கு தெரியும், நீ பேசுறது. பாத்தீங்களா, இது வரைக்கும் வயலுக்கு பக்கத்துல நீங்க ஸ்டூல் கூட போட்டு உட்கார்ந்தது கிடையாது. அந்த அம்மா சேர் போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. போற போக்க பார்த்தா உங்க கையில இருக்க ஆட்சி அந்த அம்மா கையில மாறிடும் போது, அப்புறம் அம்மா ஆட்சியால நீங்க அடியாளா மாற போறீங்க. நான் அடியாளா மாற போறேன். அந்த அம்மா ஆளம் தெரியாம காலம் விட்டுருக்காங்க. இப்ப பார், நீ வாயா. இல்ல, எனக்கு வகுத்த கலக்கிட்டே இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ போயா, நீ வாடா. என்ன வெளியூர் வெள்ளக்கோழி நம்ம ஊர்ல வந்து விவசாயம் செய்யுதோ? என்ன கோழி கீழின்னு பேசிக்கிட்டு நீ என்கிட்ட சவால் விட்ட, நான் ஜெயிச்சுட்டேன். ஜெயிச்சிட்டியா? டாய், ஒரு பையங்க வேலை செய்யக்கூடாது, ஷூட் பண்ணிடுவேன். இப்ப பாத்தியா யார் ஜெயிச்சதுன்னு? என்னடா வேடிக்கை? ஏமா, இந்த புதுக்குடிமை 2 பேரும் உனக்கு அடியாளா? இவங்களை வச்சு நீ விவசாயம் பண்ணிடலான்னு பாக்குறியா? ஒழுங்கா நீ அந்த பள்ளியில ஓடி போ சொல்லு. போக சொல்லல என்னையா பண்ணுவ? தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. என்னையா தப்பு பண்ண? என்னையா தப்பா? என்ன கேட்காம இங்க இடம் வாங்கினது தப்பு, என்ன கேட்காம இந்த பள்ளியில வேலைக்கு இறக்குனது தப்பு. இப்ப எதற்கு இப்படி உட்கார்ந்து காலுக்கு மேல கால் போட்டிருக்கே, அது அதை விட தப்பு. என்ன பார்த்து என்னையா பண்ணுவேன்னு கேட்டியே, அது மகா தப்பு. இருந்தாலும் பொம்பளையாச்சே, நான் பாக்குறேன். சரியா? அம்மா விட்டுட்டு என்ன விட்டுட்டு அவங்க 2 பேரும் ஆம்பளைங்க தானே. நீ கில்லடியா இருந்தா அவங்கிட்ட உங்க கைவரிசை காட்டிப்பாரு. எப்படி மாட்டிக்கிட்ட பாத்தியா? சின்ன பசங்களா, சில்லறை வேணாலும் தரேன், டக்குன்னு கடப்பாறைய போட்டுட்டு ஓடிப்போ. எங்களை என்ன சில்லற பசங்க நினைச்சியா? உழைக்கிறவன உழைக்கவனான்னு சொல்றியே, நீ எல்லாம் பெரிய மனுஷன். பர்மிஷன் இல்லாம நெஞ்சு மேல கை வைக்கிறேன். நான் ஊருக்கு பெரிய மனுஷன் காத்துக்கிட்டு இருக்கேடா. உடைக்க வந்த இடத்துல இவ்வளவு திமிரா நடந்துக்கிறீங்களே, நான் பிறந்த இடத்துல எவ்வளவு திமிரா நடந்துக்குவேன். உங்களை விட்டுருவேன். ஓடி வாங்கடா, அறுவா எடுத்துட்டு வந்து இந்த பொண்ணில அறுவடை பண்ணு. ஒரு பழைய பிளேடு இதா எதுக்கியா? அந்த பண்ணையா முகத்தை கீச்சிடுறேன். வாங்க வாங்க, என்னாச்சு என்னாச்சு? அது வந்துங்க, நீ விடுறா. என்ன ஆச்சா? அவன் துண்டக்காரன் துணியக்காரன் ஓடுற அளவுக்கு பண்ணிட்டல. இனிமே அந்த பண்ணையார ஆள ஒருத்தரும் பண்ண முடியாது. கைய காலெல்லாம் உடைச்சு மண்டையில உடைச்சு மதுரைக்காரன் நிரூபிச்சல. இவனந்தான். வெரி குட். பாருங்க, என் மகனும் புருஷனும் இருந்தா கூட இவ்வளவு உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்க யாரோ எவரோ எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. கருப்பையா, ஒரு 500 ரூபாய் கொண்டாந்து கொடு. அமௌண்ட் 500 ரூபான்னு முதல்ல நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நானே போய் அடிச்சுட்டு வந்திருப்பேன். ஏமா, கேவலம் பணத்துக்காகத்தான் சண்டை போட்ட நினைச்சீங்களா? உங்க குணத்துக்காக. போக போக நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. நாங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. என்னையா? நானே ஏற்கனவே பயந்து போயிருக்கேன். பயமா? எதுக்கு? உன்னை பார்த்துதான். என்ன பார்த்தா? கல்யாணத்துக்கு அப்புறம் பயப்படணும் பாரு, அதான். அது சரி, உங்க அண்ணன் கிட்ட நான் பொண்ணு கேட்க வந்தா நீ வேணாங்கறியே, ஏன்? யோ,
எங்க அண்ணனை பார்த்தா எனக்கே பயமா இருக்கியா அதான். ஆமா, இப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு உனக்கு கூழுக்கு ஆசை, மீசைக்கு ஆசை. ஐயா மீச நேரம் பிடிக்காதியா? ஏன்? கொத்தும். குத்துனா உனக்கு பிடிக்காதா? அப்ப குத்தாம உனக்கு ஒரு முத்தம் தரேன். ஐயோ, என்ன இது? பகல் நேரத்துல யாராவது பாத்துட்டு போறாங்க. பகல்னா உனக்கு பிடிக்காதா? அப்ப நாளைக்கு ராத்திரிக்கு வரையா? சி, போயா, அதெல்லாம் முடியாது. அப்ப உனக்கு எப்ப கொடுக்காம விட மாட்டேங்க. வா. விடுயா, நண்பா. விடுடா, வரேன். நாளைக்கு கால ஆட்டாதையா. யோ, என் காலு நான் ஆட்டுவேன். உனக்கு என்ன வந்தது? உன்னது ஆட்டும் போது என்னது சேர்ந்து ஆடுது இல்ல? வேணா நீ மடக்கிக்க. கொசுத்தல பொறுக்க முடியலப்பா. ஏன் காலியா? உன் காலு தான் யானை காலு மாதிரி இருக்க. இது கூட அடையாளம் தெரியல. பெருசுகளா, பேசாம தூங்குங்க. ஏய், இவன் என்னடா ஆட்ட வேணாங்கிறான், இவன் என்னன்னா பேச வேணாங்கிறான். இந்தியாவுக்கு சுதந்திரம் எனக்கு சேர்த்துதான் வாங்கியிருக்கு. அடாடாடாடாடா, போராட்ட வீர மாதிரி பொழுது விடுகிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பிய. படியா பல்லவடிக்கு ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உரிமைக்கார பசங்க நம்ம இல்லாம படுக்கவே மாட்டேங்கிறானுங்க. ஐயோ, பொண்டாட்டி நினப்பு வந்துருச்சு. கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நீ கலைய வேண்டிய கதையா போச்சு. வீட்டுல பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு ரோட்ல படுத்து தூக்க வேண்டிய நிலைமையா இருக்கு. அடடா, அந்த கோணச்சட கோயில் இன்னைக்கு ராத்திரி வரேன்னு இருக்கான். எப்படியும் வந்துருவா. என்ன பண்றது? இருக்கவே இருக்கா நம்ம பொண்டாட்டி அபிராமி. அபிராமி கேவலம் பொண்டாட்டி கிட்ட கூட புருஷன் நான் தான் சொல்ல முடியாத நிலைமைக்கு ஆகிட்டேன். இந்த ரெண்டு கழட்டு முண்டங்க கிட்ட மாட்டிக்கிட்டு பெரிய அவஸ்தையா இருக்கு. இன்னைக்கு ராத்திரி செண்பகம் வேற வரேன்னு இருக்கா. எப்படியாவது அவளை சந்திக்கணும். எப்படி போறது? எங்க அப்பனை கூட ஏமாத்திடலாம். ரொம்ப சொதப்பிடுவானே. என்ன விளையாடுறியா? அப்ப காரை தட்டின, இப்ப கைய தட்டுறியா? யோ, முன்ன தட்டுன்னு உண்மை, இப்ப சத்தியமா கைய தட்டல. அதெல்லாம் வேண்டாம், நீ இந்த பக்கம் வந்து படு. அப்படி மாறி மாறி படுக்கிறதுக்குள்ள பொழுது விடிஞ்சிடும். இப்படி கத்துற? தெரியாம கத்துட்டேன். நல்ல வேளை நான் தூங்கல. தூங்கி இருந்தா என் குடும்ப நிலைமை என்ன ஆயிருக்கும்? சொம்புலிங்கா, சும்மா சொல்லக்கூடியதா? சுகமாவே தட்டுறேன். எங்க ரெண்டு தட்டு தட்டு. தட்டுறேன். முதல்ல நீ இந்த பக்கம் வந்து படு. யோ, நீ படுக்கல? இல்ல, நான் உட்கார்ந்துகிட்டே தூங்குறேன். சொம்பு, எதுக்கு வம்பு? நான் வேணா அங்க வந்து படுத்துக்கிறேன். அடே, வேணாண்டா, வேணாம். நீ இங்கே படுத்துக்க. ரெண்டு பேரும் அலையிறானுங்க. இவனுக்கு நம்பி உட்கார்ந்துகிட்டு கூட தூங்க முடியாது போல இருக்கு. நின்னுகிட்டே தூங்குறேன். ஐயோ, என் நிலைமை கூர்க்கா மாதிரி ஆக்கிவிட்டானுங்களே. கேவலம் பொண்டாட்டி வந்து வலுக்கட்டாயமா கூப்பிடுற அளவுக்கு நம்ம இருந்திருக்கோம். ஐயோ ஐயோ, என்னையா அது உங்களோட சரியான ரோதனையா போச்சு? ஏன் கத்துற? எப்பவுமே பண்ணையா இருக்கு. ராத்திரியில நான் தான் தோசை சுட்டு கொடுக்கறது பழக்கம். இப்ப அது ஞாபகம் வந்துருச்சு. நான் போய் பண்ணையாருக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். நானும் வரட்டுமா? எதுக்கு? ராத்திரி நேரமா இருக்கு, துணைக்கிட்டேன். இந்த மாதிரி நேரத்துல அவருக்கு ரெண்டு பேர் தோசை சுட்டு கொடுத்தா பிடிக்காது. நான் ஒரே ஆளு போய் சுட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். யோ, தோசைன்னு சொல்லிட்டு ஏன் இந்த பக்கம் போற? அப்பா, ஏண்டா நீ போய் சட்னி அரைச்சிட்டு வரேன்றியா? சும்மா இருங்கப்பா, விளையாடுறீங்கப்பா. இந்த ஆளு தோசை சுடுற விவகாரத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. நான் இந்த ஆள் பின்னாடியே போய் பண்ண யாரும் இந்த ஆளும் ராத்திரில என்னென்ன தில்லுமுள்ளு பண்றாங்க நான் தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். என்னடா அவன் என்ன தனியா விட்டு போயிட்டானுங்க. இந்த குயிலு வேற ராத்திரி வரேன்னு சொல்லிருக்கா. வந்தாள்ல கொத்திட்டு போயிடுவா. நம்ம அபிராமி இருக்கிறா. ஆசையா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருவா. இல்ல இல்ல இல்லன்னா ஒன்னதான். இது ராத்திரி நேரம் ஞாபகம் இருக்கா? இருக்கு. நீ பொண்ணுன்னு ஞாபகம் இருக்கா?
இருக்கு அதுலயும் கல்யாணமாகாத பொண்ணு ஞாபகம் இருக்கா? இருக்கு உங்க அண்ணன் கோபக்காரன் ஞாபகம் இருக்கா? இருக்கா? இருக்குண்ணே. இவ்வளவு ஞாபகம் இருந்து இவ்வளவு லேட் நைட்டா வந்தா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நீ மறந்துட்டேன்னு அர்த்தம். நைட் 9:30 வயசு பொண்ணு இவ்வளவு லேட்டா வந்தா ஊர்ல 4 பைய காரி துப்புவான். எங்க போயிட்டு வர? அது வந்துண்ணே சொல்லு. கற்பகம் இல்லைன்னா கற்பகம் அவளைத்தானே பார்க்க போனேன். கற்பகத்தை பார்த்துட்டு வந்து நிக்கிறது தப்பு இல்ல, கர்ப்பமா வந்து நிக்கிறதுதான் தப்பு. கற்பகம் என்ன தாடியும் குடுமியுமா வச்சுக்கிட்டு இருக்கிற என்ன தெக்னாம்பட்டியான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இனிமேல் உனக்கு 144 தடை, வெளியே போக கூடாது, ஜாக்கிரதை. இனிமேல் எந்த கேர்ள்ஸ் உன்னை பார்க்க வரதா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லு. அவங்க லேட்டா போனா பரவாயில்ல. நான் கூட போறேன் பந்தவச்சு. நம்மளை விட எவன் நல்லவன் இருக்கான் இந்த நாட்டுல? நான் சொன்னது நல்லதா கேட்டதான்னு தூங்கும் போது யோசிச்சு பாரு. பா முறைச்சு பாக்குறேன். நானே நந்தவனத்துல பூ பறிக்கிற பய, இவன் நாடானா நம்ம நந்தவனத்திலே பூ பறிச்சிருவான் போல இருக்கு. ஞான பண்டிதா, எங்க அப்பனே. இந்த நேரத்துல பண்ணையார வீட்டுல இருக்கா ஏறி குதிக்க போன? சொல்லு. மாட்டேன், சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்? உனக்கு பண்ணையாருக்கு என்ன சம்பந்தம்? முடியாது. சொல்லு. சொல்ல முடியாது. சொல்ல மாட்டேன். சொல்றேன். அந்த பண்ணையார் எனக்கு பரம விரோதி. நான் இன்னைக்கு தான் ஜெயில இருந்து திரும்பி வர்றேன். நான் ஜெயிலுக்கு போக காரணமே அவன்தான். என்ன சொல்ற? நடந்ததை சொல். இப்ப சொல்லு. நான் அவனை பழிவாங்க நினைச்சது சரியா தப்பா? அவனை நீ பழிவாங்க நினைச்சது சரிதான். ஆனா இப்ப அவனை பழிவாங்க நினைச்சே அதுதான் தப்பு. இன்னைக்கு நீ அவனை பழிவாங்கி இருந்தா இந்த கிராமத்து மக்கள் மத்தியில் அவன் நல்லவனாவே செத்து போயிருப்பான். அதனால உனக்கு என்ன பிரயோஜனம்? அவன் வேஷம் களையணும், அவன் அநியாயம் அக்கிரமும் இந்த கிராமத்து மக்களுக்கு புரியணும். அது வரைக்கும் நீ பொறுமையாயிரு. நான் சொன்னது நல்லதா கெட்டதான்னு யோசனை பண்ணிப்பாரு. அப்புறம் உன் இஷ்டம். இவங்க 2 பேரும் எரும மாடு மாதிரி இருந்தாலும் அதே மாதிரி வேலை செய்யறாங்கம்மா. ஏமா நம்ம எரும மாடு வாங்குவானா? இவங்களை வச்ச வேலை வாங்கிடலாம். டே மகனே, என்னைக்காவது அப்பாவை நீ எருமைன்னு கூப்பிட்டுருக்கிறியாடா? எனக்கும் கூப்பிடுன்னு ஆசைதாப்பா. வேண்டாம். டேய், என் பொண்டாட்டி எதுக்க ஒரு வேலைக்காரனாய் என்னை எருமைன்னு கூப்பிடாண்டா? கோதைங்க போ. கொடை எனக்கு பிடியா? காத்துல என் பக்கம் வந்துருச்சு. ஏமா, கொட்டாம்பட்டியில நிலத்தை வாங்குறத விட கொலம்பியால நிலத்தை வாங்கியிருந்தா கம்ப்யூட்டர்லயும் நம்ம கலையை புடிஞ்சிருக்கலாம். இப்ப எந்த குடிய முடி போச்சு? ஒரு முழு எட்டனா இருக்குமாமா? எதுக்கியா? கொலம்பியா மினிஸ்டருக்கு போன் பண்ணி கம்ப்யூட்டரை வர வச்சு கலையை புடுங்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஆரம்பிச்சிட்டியா? உன்னை முதல்ல இந்த ஊரை விட்டே வெளியில அனுப்பணும். காஃபி குடியா? பூச்சிக்குமா? அத்தா, என்னது? யாரு இந்த கிராமத்துல என்ன அத்தான்னு கூப்பிட்டு? ஏமா நீ கூப்பிட்டியா? அத்தா, உங்களுக்காக கஞ்சி கொண்டாந்துருக்கேன். ஏப்பா, நீ நல்லா மாட்டின மகனே. இதுவரைக்கும் நடந்தது அது இல்லடா கதை. இனிமே நடக்க போறதாண்டா உண்மையான கதை. நம்ம கோயிலே. என்னமா அது? எங்க அத்தானை இப்படி வேர்க்க விறுவிறுக்க வேலை வாங்குறீங்களே, இது நியாயமா? தர்மமா? அடுக்குமா? உங்க அத்தான் பேர்ல உனக்கு அவ்வளவு பிரியமா? என்ன அப்படி கேட்டுட்டீங்களே? நான் அவர் மேல உசிரியே வச்சிட்டு இருக்கேம்மா. வெரி குட். இன்னும் என்னென்னமா வச்சிருக்கேன். அப்படிதான் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காரு. என்ன குயிலு, அப்ப கல்யாணம் பண்ணிட வேண்டியதானே? அவர் தானே தேடி தள்ளி போட்டுட்டா போறாரு. அம்மா, நீங்க தான் அவர்கிட்ட எப்படியாச்சும் சொல்லி எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணுமா? சரி சரி, கூப்பிடுறேன். அத்தா, அம்மா கூப்பிடுறாங்க, வாங்க. டேய்,
உங்க அம்மா கூப்பிடுறா, இப்ப என்னடா பண்ண? அப்பா தைரியமா போங்கப்பா. அம்மா கூப்பிட்டீங்களா? என்னத்தான் அது? துண்டை அவத்து எடுப்புல கட்டுக்குங்க. முதலாளி அம்மா பாத்துட்டு இருக்காங்க. ஏப்பா மூக்கா, ஐயோ, இன்னைக்கு தலைவலிக்குதா? தலைவலி இல்ல, தலை விதி. மூக்கா, இந்த குயில் உன் பேர உயிரியே வச்சிருக்குது. காலா காலத்துல கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஒண்டி கட்ட எத்தனை நாளைக்கு தான் இருப்ப? அம்மா, நீங்க விவரம் தெரியாம பேசுறீங்க. நான் எல்லா விவரத்தையும் முதலாளிய மாட்ட சொல்லிட்டேனே. பாரியா, ஒரு பொண்ணு மனச ஒரு பொண்ணுதான் புரிஞ்சுக்க முடியும். அவளை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அவளுக்கும் வயசாயிட்டே போகுது. அவளுக்காக இல்லைன்னாலும் எனக்காக கல்யாணம் பண்ணிக்கையா? கல்யாணம் பண்ணிக்கிறதா? என்ன கல்யாணம் பண்ண சொல்லி நீங்களே சொல்றதா? மனசை தொட்டு சொல்லுங்க. என் மனசுல பட்டதாயா சொல்றேன். நீ இந்த குயில கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது. அம்மா, அது வந்து நீ ஒண்ணும் பேசாத. நான் நல்ல நாளை பார்த்து சொல்றேன். நீ அவ கழுத்துல தாலியை கட்டிடு. என்ன முடிவே பண்ணிட்டீங்களா? உன்னால முடியலன்னா சொல்லு. நான் வேணுமா? யோ, சொல்லியா? ஏப்பா அவங்க தான் புரியாம பேசினா நீங்க ஏப்பா ஒத்துக்கிட்டீங்க? நான் எங்கடா ஒத்துக்கிட்டேன்? ஒத்துக்க வச்சுட்டாங்களே. நீங்க ஒத்துக்கல, நான் ஆத்துலயே குளத்திலேயே வந்து செத்து போயிடுவேன். அதை செய். ஏமா ஏமா ஏமா, உங்க நன்மைக்காக தான் சொல்றேன். இப்ப எங்க அப்பாவுக்கு கல்யாணம் வேணாம். எதுக்குப்பா? அது அவருக்கு செவ்வாய் தோஷம் பிடிச்சிருக்கு. இன்னும் ஒரு மாசம் டைம் கொடுங்களேன். ஒரு மாசமா? 30 நாளா? எல்லாருமா சேர்ந்து தள்ளி போட்டுக்கிட்டே போறீங்களே. அதுக்குள்ள எவனாச்சும் என்ன தள்ளி. ஐயோ, இத பார் குயிலு, உனக்கும் மூக்கனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காம நான் இந்த ஊரை விட்டே போக மாட்டேன். புரிஞ்சுதா? சரிம்மா. அம்மா, அத்தானுக்கு கஞ்சி கொண்டு வந்திருக்கேன். அவரை குடிக்க சொல்லுங்க. அச்சோ. அத்தா, அத்தா, ஏய் காவேரி, நில்லுடி. ஏடி மேலே நின்னுட்டு இருக்க? கீழே இறங்கி வாயே. நான் கீழே வர முடியாதுடி. எங்க அண்ணன் எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு எனக்கு கண்டிப்பா உத்தரவு போட்டிருக்காரு. இத பாருடி, நீயும் ஒரு பொண்ணுக்கு அண்ணனா இருந்தா இப்படி தாண்டி செய்வ. பாட்டி மாதிரி பேசாத. காவேரி, எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்னடி? இது கோயில் பிரசாதண்டி. மனசுல உன்னை நினைச்சுக்கிட்டு ஆண்டவன் கிட்ட வேண்டி இருக்க. இதை எடுத்துட்டு போய் மூக்குவாளி மூக்க மகன் கிட்ட கொடுத்துறியா? என்னடி இது? இவ்வளவு நாளா உன் கூட பழகுற, எனக்கு ஒரு நாள் கூட பிரசாதம் கொடுத்தது இல்ல. அவர் மேல அப்படி என்ன உனக்கு அக்கறை? எனக்கு இல்ல, ஏதோ நம்ம ஊருக்கு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு தருவோம்னுதான். இப்படி கொண்டு போய் கொடுக்க போறியா இல்லையா? சரி சரி கொடு. இருடி வர்றேன். கொண்டா. ஏய், கொண்டு போற வழியில நீ சாப்பிடாத, அவர் கொடுத்துடு. சரிடிமா. ஏங்க, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆமா காவேரி, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, இந்த பிரசாதத்தை ரெண்டு உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. குடு 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 குடு. லட்டு ஒரு வேணுமா? நீங்க சாப்பிட்டுட்டு நீங்க கொடுங்க. இந்த எச்சி பழக்கத்தை இன்னும் நீ மாத்திக்கலையா? என்னங்க அது? லட்டுக்குள்ள பேப்பர் எல்லாம் இருக்கு, அதுவும் வெறும் பேப்பர். இது வெறும் பேப்பர்ல லவ் லெட்டர். இதுல எழுத்தெல்லாம் இருக்கு. லவ் லெட்டரா? இங்க பார், இப்ப பார். சாய், அன்பே, நமது கல்யாணம் எப்பொழுது? செண்பகம். பாத்தியா, செண்பகம் எப்ப கல்யாணம் வச்சுக்கலான்னு கேட்டு எழுதியிருக்கான். அப்படியா? பேப்பர்ல சோப்புல எழுதுனா பாக்குறவங்களுக்கு எழுத்து தெரியாது. இத தண்ணியில நினைச்சு எடுத்தா தான் எழுத்து தெரியும். இந்த ஐடியாவை செண்பகத்துக்கு சொல்லி கொடுத்ததே நான் தானே. நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நல்லா நீ ஏமாந்துட்ட. ஆமாங்க, நல்லா ஏமாந்துட்டேன்.